பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர்! அவரை தூக்கி எடுத்து சுமந்த தெய்வம். அவரை பாடுவது நமக்கு பாக்கியம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே எங்கும் கேட்குதான். அந்த நாமத்தை பற்றி நம்ம பாடப்போகிறோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே ஒலிக்குது என்ற பாடலை பாடுவோமா? வாருங்கள், சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே, விலையேற பெற்ற நாமம் விடுதலை தருகிறதே. விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வேன், எதற்கும் பயமில்லை. யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வான், எதற்கும் பயமில்லை. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், கவலை கண்ணீர் நமக்கு இல்லை. நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. யெகோவா நீசி வெற்றி கொடி, ஜெயத்தை தருபவர். யெகோவா நீசி வெற்றி கொடி, ஜெயத்தை தருபவர். என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. யெகோவா ரப்பா பரிகாரி, குணமாக்கும் தெய்வமே. யெகோவா ரப்பா பரிகாரி, குணமாக்கும் தெய்வமே. இயேசுவின் ரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. இயேசுவின் ரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. விலையேற பெற்ற நாமம் விடுதலை தருகிறதே. விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. பூமி மட்டுமல்ல, வானகத்திலும் அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்படு தேவ தூதர்களால் உயர்த்தப்படுகிறது. 2 நாளாகமம் 30 அதிகாரம்
19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்று ஒரு நல்ல ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவர் சாதாரண மனிதர் அல்ல. அந்த தேசத்தில் இருந்த ராஜா, எசேக்கியா ராஜா, தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் தேவனை விட்டு விலகி தேவ கோபத்துக்கு ஆளான போது இந்த எசேக்கியா ராஜா ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துக்கு திரும்புவார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள், அப்பொழுது ஆண்டவருடைய உக்கிர கோபம் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்த போது சிலர் பரியாசம் பண்ணினார்கள். சிலர்தான் மனத்தாழ்மையோடு எருசலேமுக்கு வந்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு எருசலேமுக்கு வந்தவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோமே, அவருக்கு முன்பாக அசுத்தம் இருப்பதில்லையே, அசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பதில்லை, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தம் இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பரிசுத்தத்தை குறித்த அக்கறை இல்லாமல் அநேகர் இருக்கிறதை பார்த்து இந்த எசேக்கியா ராஜா அவர்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தரிடத்தில் இருதயத்தை நேராக்கி வந்துவிட்டார்கள். ஆண்டவரை விட்டு நாங்கள் வழி விலகி இருந்தோம், தேவனை தேடாமல் போயிருந்தோம், இனி ஆண்டவருக்காக வாழ்வோம் என்று சிலர் மனத்தாழ்மையோடு எருசலேமுக்கு வந்திருந்தாலும் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தார்களாம். ஆண்டவருடைய வழிகளில் நடக்க கவனம் எடுக்காமல் இருந்தார்களாம். இதை பார்த்த இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். இந்த இருதயத்தை நேராக்கினவர்கள் கூட பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாமல் இருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் கேட்டு மன்னிப்பீராக என்று அவர் ஜெபம் பண்ணினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் அவருடைய எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு பாருங்கள், நாமும் அநேகரிடத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம் மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்து விசுவாசிக்கிறோம் என்று ஜெபம் பண்ண வருகிறவர்கள் கூட கர்த்தருக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடைவதற்கு, பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்கு ஆர்வம் இல்லாமல் ஏதோ அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகலாம். இன்றைக்கு அப்பம் சாப்பிட்டால் போதும், இன்றைக்கு இந்த வியாதி நீங்கினால் போதும், நான் கடந்து வருகிற இந்த துயரம் மாறினால் போதும், என் பிள்ளைக்கு வேலை கிடைத்தால் போதும், என் பிள்ளை பரீட்சையில் வெற்றி பெற்றால் போதும், என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தால் போதும், இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரை நம்பி வந்தவர்கள், ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற சிந்தை இல்லாதவர்கள், அவர்களுக்காக நாம் ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுக்கு மனம் இறங்கி அந்த மாற்றத்தை தந்து, உணர்வை தந்து, அவர்களும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வழிகளில் தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் அவர்களை வழி நடத்துவார். ஒருவேளை நம்முடைய வீட்டில் அவர்கள் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம், ஒருவேளை மாமியார் மருமகளாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வழிகளில் அவர்கள் நடக்க இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களே, அவர்களுடைய குற்றங்களை உணர்த்தி அவர்கள் பாவங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும், கிருபையுள்ள கர்த்தர் தயவாய் அவர்களுக்கு இறங்கி மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவராகிய கர்த்தருடைய மனதுருக்கம் அவர்கள் மேலும் கடந்து வரும். அவர்களும் மன்னிப்பை பெற்று இரக்கத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் வந்து விடுவார்கள். நாம் அதற்காக இன்றைக்கு ஜெபிப்போமா? நம் மூலமாக கேள்விப்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்புக்குள் வர வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடைய வேண்டும், பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். நம்முடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய பக்கத்தில் வாழ்கிறவர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எசேக்கியா ராஜாவை போல கர்த்தருக்கு இருதயத்தை நேராக்கினவர்கள், ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்று சொல்லி ஜெபம் பண்ணின
பண்ணின அந்த ஜெபத்தை கேட்டு, எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் பண்ணின கர்த்தர், இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அவர்கள் அடைய கவனம் எடுக்காமல் இருந்தாலும், எங்கள் ஜெபங்களை கேட்டு அவர்களை சுத்தம் பண்ணும்படியாக, கிருபையுள்ள கர்த்தர் அவர்களுக்கு மன்னித்தருளும்படியாக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் எங்களை மன்னிப்பீராக. எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ உறவினர்களோ ஆண்டவரே யாருடைய வாழ்க்கையில் அந்த குறைவுகள் இருந்தாலும், எங்கள் பக்கத்தில் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தீமைகள் இருந்தாலும், எல்லாவற்றையும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, இறங்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற, நினைக்கிற, ஜெபிக்கிற, ஏங்குகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தராகிய தேவன் ஒரு அற்புதத்தையும் நன்மையும் செய்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.